இந்த எபிசோடில் நாம இயக்குனர் விஜய் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற காதல் ரீசெட் ரிப்பீட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்படம் ஒரு வித்தியாசமான முக்கோண காதல் கதை. ஜியா சங்கரை ஒரு தடையாக காதலிக்கும் மது முகேஷ் அவரை பார்த்தாலே போதும் பரவசம் என்ற மனநிலை இருக்காரு. ஆனால் ஜியா சங்கரோ அவரது நண்பர் அர்ஜுன் அசோகனை காதலிக்கிறாங்க. இதற்கிடையில ஜியா சங்கர் திடீரென ஒரு வகை மறதி நோயால் பாதிக்கப்பட்டு போகிறாங்க. அதாவது முந்தைய நாளில் என்ன நடந்தது என்பது அடுத்த நாளில் மறந்து போகும் வியாதியில் சிக்கி அவதிப்பட்டு வராங்க. அதாவது தூங்கி எழுந்தால் அனைத்துமே அவருக்கு மறந்து போகும். இதனால் தான் யார் என்று தெரியாமல் தவித்து வரும் அவரிடம் புதிய காதலனாக அறிமுகமாகிறாரு மது முகேஷ். பல்வேறு பொய்களை சொல்லி அவருடன் காதலில் இருக்காரு. ஒரு கட்டத்தில் இந்த பொய்கள் பெரிய திருப்பங்களை உண்டாக்குது. மது முகேஷின் பொய்கள் ஜியா சங்கரின் வாழ்க்கையை எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்துது, இறுதியில் என்னானது, இதாங்க இந்த படத்தோட மீதி கதை. மனதில் உள்ள காதலை வெளிப்படுத்த முடியாத ஏக்கத்துடன் சுற்றும் கதாபாத்திரத்தில் அசைத்திருக்காரு மது முகேஷ். அவரது நடிப்பு படத்துக்கு பெரிய பலன்னு சொல்லலாம். அழகு மற்றும் நடிப்பால் முதல் படத்திலேயே கவனம் வைத்திருக்காங்க ஜியா சங்கர். மருது பிரச்சனையால் அவதிப்படும் இடங்களில் அழுத்தமான நடிப்பை கொட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். அர்ஜுன் அசோகன், விஜய் சந்திரசேகர், ஜெயபிரகாஷ், எம்.எஸ். பாஸ்கர் ஆகியோரது அனுபவம் வாய்ந்த நடிப்பு ரசிக்க வச்சிருக்கு. அரவிந்த் கிருஷ்ணாவின் ஒளிப்பதிவில் காட்சிகள் அழகு. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் பாடல்கள் அனைத்தும் உயிர்ப்புன்னு சொல்லலாம். வித்தியாசமான திரைக்கதையில் காதலை கொட்டியுள்ள விதம் அழகு. லாஜிக் மீறல்கள் ஆங்காங்கே எட்டி பார்க்குது. முக்கோண காதல் கதையை புதிய வடிவில் கொடுக்க முயற்சித்திருக்கும் இயக்குனர் அதில் ஏமாற்றத்தை தரவில்லைன்னு சொல்லலாம்.